உலகின் முன்னணி முதலீட்டாளர் வாரன் பஃபெட்டுக்கு இப்போது 93 வயது. அவரின் முதல் முதலீட்டை 11 வயதில் ஆரம்பித்தவர். நீண்டகால முதலீட்டில் மிகவும் நம்பிக்கை கொண்டவர். அவரின் முதலீட்டு அனுபவங்கள் முதலீட்டாளர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு சூழ்நிலைகளில் முதலீடு பற்றி சொன்ன விஷயங்களின் தொகுப்பு இது. சேமிப்பு. பொதுவாக நாம் சம்பளத்தில் செலவு செய்தது போக மீதமுள்ள தொகையை தான் சேமிக்கிறோம். ஆனால் சேமிப்பு போக செலவு செய்யுங்கள் என்று அறிவுறுத்துகிறார். வீண் செலவின் விளைவு. ஒரு பொருள் உங்களுக்கு தேவை என்று நீங்கள் கருதினால் அதை நீங்கள் அவசரமாக வாங்காதீர்கள் என்கிற பொன்மொழி மூலம் எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பதை விளக்கி சொல்கிறார் பஃபெட். அதாவது, ஒரு பொருளை நீங்கள் வாங்க நினைத்தால் அது உங்களுடைய கட்டாய தேவையா அல்லது அந்த பொருள் இல்லாமலே காலம் தள்ள முடியுமா என்று நிதானமாக யோசித்து வாங்க வேண்டும். அப்படி செய்யும்போது மிகவும் தேவையான பொருட்களை மட்டுமே வாங்குவோம் என்று சொன்ன வாரன் பஃபெட், தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவித்தால் விரைவில் தேவையான பொருட்களை விற்க நேரிடும் என்று எச்சரிக்கையும் விடுத்துள்ளார். எப்படி முதலீடு செய்ய வேண்டும்? நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்தாலும் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பை முதலீட்டின் மூலம் ஏற்படுத்திக் கொள்ளாவிட்டால் சாகும் வரை உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பது மூலம் முதலீட்டின் முக்கியத்துவத்தை மிக எளிமையாக விளக்குகிறார் வாரன். ஒருவர் தனது முதலீட்டை எப்படி சரியாக செய்ய வேண்டும் என்பதை அனைத்து முட்டைகளையும் ஒரே கூடையில் வைக்காதீர்கள் என்கிறார். அதாவது, எவ்வளோ நல்ல நிறுவனம் அல்லது திட்டமாக இருந்தாலும் மொத்த முதலீட்டையும் அதில் போடக்கூடாது. முதலீட்டை பல்வேறு நிறுவன பங்குகள் மற்றும் திட்டங்களில் பிரித்து செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது முதலீட்டின் மீதான ரிஸ்க் குறையும் என்பதைத்தான் வாரன் பஃபெட் இப்படி சொல்லியிருக்கிறார். எப்போதும் ஒரே வருமானத்தை நம்பி இருக்காதீர்கள், இரண்டாவது வருமானத்தை பெற முயற்சி செய்யுங்கள் என்கிறார் வாரன் பஃபெட். அவர் இரண்டாவது வருமானத்தை நீண்டகால முதலீடு மூலம் பெற சொல்கிறார். முதலீட்டில் எப்படி ரிஸ்க் எடுக்க வேண்டும்? நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று தெரியாமல் செய்வது மூலம்தான் ரிஸ்க் வருகிறது என்கிறார் வாரன் பஃபெட். அதாவது, முதலீட்டை புரிந்து செய்தால் ரிஸ்க் இல்லை என்பது அவரின் கருத்தாகும். அவரை பொறுத்தவரை அவருக்கு புரியாத முதலீட்டில் ஒருபோதும் முதலீடு செய்ததில்லை. உங்களால் புரிந்து கொள்ள முடியாத நிறுவனத்தின் பங்கில் முதலீடு செய்யக்கூடாது என்கிறார் வாரன். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு பங்கு சந்தை மூடப்பட்டாலும் நீங்கள் எந்த நிறுவன பங்கை வைத்திருந்தால் மகிழ்ச்சியாக இருப்பீர்களோ அந்த நிறுவன பங்கை வாங்க வேண்டும் என்பதன் மூலம் நீண்டகால முதலீட்டை வாரன் வலியுறுத்துகிறார். இன்று யாரோ ஒருவர் மரத்தின் நிழலில் அமர்ந்திருக்கிறார். அந்த மரத்தை யாரோ ஒருவர் நீண்ட காலத்துக்கு முன்பு நட்டிருக்கிறார் என்பது மூலம் நீண்டகால முதலீட்டின் நல்ல பலனை வாரன் பஃபெட் மிக எளிமையாக விளக்குகிறார். ஒருவர் செய்யும் மிக சிறந்த முதலீடு அவரின் மீது செய்யும் முதலீடு. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வருமானம் ஈட்ட முடியும் என்று சொன்ன பஃபெட்டின் கருத்து மிகவும் அர்த்தமுடையது. முதலீட்டு உலகுக்கு புதியவர்கள் பஃபெட் சொன்ன இந்த பொன்மொழிகளை மறக்கக்கூடாது.